கொடுத்தாச்சு தொழில் முறைக்குமே நல்லா நீ எதை பத்தி கவலைப்படாத. இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன். வட்டி பெருகுது, தொழிலும் இன்னும் பெருக்குவனப்பா. வேறு புகழ் வாங்கி கொடுத்துருவனாயா, பயப்படாத. ஆலாமர தலைவர் மாதிரி தலையை வச்சாச்சு. நீ அழகு பார்த்து போறேன்னப்பா, புரிஞ்சுதா? ஓ அதையும் நீ மீட்டு கொடுத்தாரு. ஐயா நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று இந்த அக்னி கையிலேந்து நிக்க சங்ககிரி இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி மொனமேல் நின்று இந்த அக்னி கையிலேந்து நிக்கணும், அதே மணிக்கு அக்னியா குமரி ஆறா பெருகி வந்து நிக்கிறியே. இன்னைக்கு இல்ல அத்தனை தடுமாறி போச்சப்பா. இன்னைக்கு பெத்த தாங்க அத்தனை ஒண்ணு பொண்ணு ஈட்டு கீட்டி வாஞ்சு, இல்லமும் ஈட்டி கீட்டி வாஞ்சு, இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நின்று இன்னைக்கு கடன் போட்டு எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு கூடா பண்ணி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னைக்கு கூடு புலவு பட்டு நிக்குது, இந்த புலவுல மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இன்னைக்கு காரணத்தை நடத்தி காரியத்தை மாத்தி போட்டாங்கப்பா, மாத்தி போட்டாங்க. வறுத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அடியா நினைச்சு நிக்கிறானப்பா. கால சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு விண்ணப்பட்டு போச்சப்பா. இதை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னா 4 அமாவாசை வந்து பட்டி நிக்க சொல்லு. வர அமாவாசை எனக்கு பூச சாமானத்தோட 13 கழி பண்டத்துக்கார படி நல்லெண்ணெய் விடுது. முறை செலுத்தி முறதலி பாயிண்ட் வர சொல்லு. வர்ற அமாவாசைக்குள்ள ஒரு மாட்டுக்கு கொடுக்குறேன். முறை செலுத்தி முறதலி பாயிண்ட் போட்டு 2 பேர் பேசிக்குவாங்க. ஒண்ணு சேர்த்து கொடுத்து ஒரு குடும்பமா வாழ வச்சு அழகு பார்த்துக்கோ. அடியா ஒட்டி மகன கலங்க வேண்டாம். சொன்னதுதான். சொன்ன சொல்ல மீறாது. இந்த அம்மாவாசைக்குள்ள மாட்டு தர்ற உத்து தேடி வருது. முடிச்சு போடு. ஓ வரப்போ அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி போன மேல நின்று அக்னி கையில நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பறி வந்து நிக்கிறியப்பா. வெட்டி அத்தனைக்கு இருள் மிஞ்சி செல்வாக்கு மிஞ்சி தொழில் முறைக்கு 4 பக்கம் தச்சு விட்டு தச்ச மாதிரி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது எல்லாம் ஒண்ணு பொண்ணு ஏட்டுக்கு ஏட்டி ஈட்டிக்கு ஈட்டி வாஞ்சு நீ பட்டி அத்தனை முடங்கி போச்சப்பா. இன்னைக்கு சவால் போடுறாங்க. சவாலுக்கு விட கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்குதப்பா. உண்டுன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லு இல்லையா? எல்லாம் எடை போட்டு பாக்குறாங்கப்பா. பட்டி குழஞ்சி நிக்க 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு. இதையெல்லாம் நீ எங்கெங்கயோ போய் பார்த்தா மேல முடியல. கடக்கூர்ல என்னை நம்பி வந்து நிக்கிற. முழுமையா நம்பி நின்றுட்ட அப்படின்னா அடியா எல்லாம் செய்வன கட்டில போட்டு முடக்கி வச்சுக்கிறாங்கப்பா. கட்டை உடைக்கிறாயா, கட்டை உடைச்சு காப்பாத்தி பட்டிக்குள்ள அத்தனையுமே எல்லாம் வீராப்பா நிக்குது. எதிர்ப்பா நிக்குது. நீ எல்லாம் மாத்தி பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு பட்டி பெருகு வைக்கிறனப்பா. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறனப்பா. வேண்டாம் அமாவாசை எடப்பாடி தானே. ஒண்ணு பயப்பட வேண்டாம். 4 அமாவாசை வரும். 4 அமாவாசை வரும். வர அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 9 கனி, 6 படி பசுமாட்டு நெய். அது போக அந்தந்த இடத்து மண்ணு ஆறுதுன்னு தெரியாம ஒரு துளி எடுத்து மஞ்சள் துணி கட்டி என் பட்டியல கொண்டு முறை செலுத்தி முறதலை பாயிட்டுப்போம். எதிரிய பாடம் கப்பிச்சுட்டு காரியத்தை முடிச்சு உன்னை சந்தோஷம் தெரியுமா நிறுத்தி இதே பட்டியல் நிறுத்தி அழைப்பாரு. நான் சொன்னதெல்லாம் நெசமா பொய்யா? இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ. இந்த போ வரம்போ புரியுதா பண்ணா? இது வரபோ கொஞ்சம் சோறு போட்டு வந்தியா நீ? வரும்போது என்னமோ இந்த அடியா அங்க இருக்குது இங்க இருக்குது. இது நான் சொல்ற கம்மு, உன்னையும் நான் சொல்லல. என்ன இந்த அடியா கூப்பிடுற அப்படி நாமளும் உலகமே சுத்திட்டு வந்துட்டோம். எங்க போய் காரியம் நடக்கல. என்னமோ இவரு சொல்றாரு அப்படின்னு சொல்லி போய் பாப்போம். இங்கேயாவது நடக்குதா இல்லையா? அதெல்லாம் என்னமோ ஏதாண்டு பொண்ணா வந்தா. இப்ப நம்புறியா? ஓதாய் நம்பி நின்னுட்டா இந்த ஆங்கார கருப்பை அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு கொடுத்துருனாயா. நீ போட்ட சோதனைக்கு விட தரப்போ. கங்கண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது. தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு நிக்குது. ஏமாந்த பொழப்புக்கு வழிகாடி கொடு வந்து கேட்டு நிக்கிற. கிணத்துல போட்ட கல்ல எடுத்து கொடுக்கணும். இப்படிமா குலைக்கிறது அப்படின்னு உனக்கு முதலே சொன்னேன். இந்தா இல்லையா? சரி பயப்பட வேண்டாம். இனி ஒவ்வொரு தொகையா வாங்கி போடலாம். இது சத்தியமா ஒவ்வொரு தொகையை அள்ளையில போட்டு அழகு சூடு போட்டு அவியில கூப்பிடணும். நாளைக்கே வேணும்னு கேட்க கூடாது. நான் சொன்ன கடுப்புக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன். புரிஞ்சுதா? இப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிற அந்த தொழிலை விட்டு போட்டு இன்னொரு தொழில் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற. கொஞ்சம் அவசரப்படாது. நூல் பிரிக்கிற தொழில் இல்லையா? அதை செய்யலாமா அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிற நேர காலம் கொஞ்சம் வக்கரிச்சுட்டு நிக்குது. கொஞ்சம் ஒரு கைக்கு அப்புறம் உனக்கு கடன் போட்டு தரேன்னு சொன்னேன். அதுக்கு இப்ப வந்து கேட்கறேன். உண்டா இல்லையா? இன்னொரு 15 நாள் கழிச்சு அதுக்கு உண்டான சொப்பனத்துல வந்து சொல்லுவேன். முடிச்சு கொடுத்தேன். சொன்னது புரிஞ்சுதா? போகிறேன்.
தாயி அடியா உடம்பு சரியில்லை, உள்ள சரியில்லை, எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு, தீக்க முடியலன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. நம்பிக்கையோட வந்து நிக்கிறியா தாயி? நம்பிக்கையோட வந்து நிக்க சொல்லு. வர்ற அமாவாசைக்குள்ளாரே மாற்றம் கொடுத்தேன். வெளியே சொல்ல போறேன், உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இன்னைக்கு பொண்ணா முடங்கி நிக்கிறா உண்டா இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். அந்த நோபும் இல்ல நொடியும் இல்லையா? இது வேற சமாச்சாரம். புரிஞ்சுதா? நீ மருத்துவத்தையும் பார்த்துட்டீங்களா? எல்லா பக்கம் போயாச்சு, எங்கேயும் நல்லதா இல்லையா? கடக்குள்ள நீ நம்பி வந்து நின்றுட்டீங்களா? இந்த பாலத்துக்கு இருப்ப நானுக்கு நாயா பொண்ணான தங்கம் வைக்கிற மாட்டான். இதே பட்டியல தங்கத்தாய் போட்டு கொடுத்தா அது போக இல்ல மத்தனை படுகளத்துல சாஞ்சி நிற்கும். அதையும் மீட்டு கொடுத்துட்றேன். பொன்னாளுக்கு தீர்க்காய்ச்சப்பா என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு நிக்குது என்ற தங்கம். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். நானுக்குன்னு இல்லதாயி ஏதாயி ரெண்டே எடுத்து என்ற கண்ணோட அழைச்சு நெஞ்சோட அழைச்சு தீர்க்காய்ச்சி குத்துற போட்டு எல்லாரும் அங்க என்ன பண்ணுவான்? பயப்படாதாயி வாழை வச்சு இதே பட்டியல அழகு பார்த்து போறேன்னப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். வர்ற அமாவாசைக்கு இந்த பட்டியல வந்து நீ சொல்லணும் எப்படி என்னன்னு. புரிஞ்சுதா? மழையவே கட்டி போடுவனாயா? கலங்க வேண்டாம். உன்றது என்ன வீட்டு கொடுத்தர நோவை நீட்டு கொடுத்தர. பயப்பட வேண்டாம். நல்லபடியா தீர்த்து பேர் வாங்கி கொடுத்துட்டா எனக்கு ரத்தம் கொடுக்கும். ரத்தம் போகுது, ரத்தம் கொடுக்கும். மரபல்ல சொல்லி கொடுத்தியா? பரிபாசம் புரிஞ்சுட்டியா? பரிபாசம் புரிஞ்சுட்டியா? இந்த அப்படி இதாயி ஒன்னு தேய்ச்சி தனி பாத்துரு. இந்த அடியா தொழிலுக்கெல்லாம் வச்சுக்கா. ஓ கலங்க வேண்டாம். அம்மாவாசைக்குள்ள முடிவு ஐயா அழகு பார்த்த கண்ணுக்கு இன்னைக்கு அழகு பார்க்கணுமாயா? மன நிறைவ செய்யற என்ன உன்னை நான் ஜோதனை போடுறேன்னு நினைக்காத. கால நேரம் வக்கரிச்சிட்டு நிக்குது. கருத்தோடு இந்த பட்டியல் நிறுத்தனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னொரு முறையை போட்டுட்டு நிக்கிற. அந்த முறையை நான் பேர் வாங்கி கொடுத்து இந்த அம்மாவாசைக்குள்ள ஒரு மாற்றம் கொடுத்துறேன். 3 அம்மாவாசைகளும் அவனை மீண்டும் போகலாம். அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமுறி ஆறா பெருகி இங்க பட்டி வந்து நிக்கிறிய. உள்ளக்குள்ள வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா? கைவிட்டு போயிருமா இல்ல கைக்கு வந்து சேருமா? இதுக்கு அவமானத்தை கொடுத்துருமா? அலங்கோலம் ஆயிருமான்னு வந்து கேட்டுட்டு நிக்க இல்லையா? நான் சொல்றது மரபொருள கருத்து புரிஞ்சுதா? நீயும் ஒரு பெண் தெய்வத்துக்கிட்டு முறையா முறை போட்டு கும்பிட்ட எத்தனையோ பக்கம் போன அடக்க மாட்டேங்குது. அட்டைக்கு கொடுத்து பேர் வாங்கி கொண்டு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மீட்டு கொடுத்தேன் நாயா ஒண்ணு கலக்க வேண்டாம். எல்லாம் மருந்து மாயத்துல எல்லாம் வேலை நடக்குது. எல்லாம் மீட் எல்லாம் தங்கம் தான். புரிஞ்சுதா? அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட. தங்கத்தை இன்னைக்கு தகரமாக்கி போட்டாங்க. அந்த தங்கத்தை மறுபடியும் தகரத்தை தங்கமாக்கி போடலாம். கலக்க வேண்டாம் தாயி. எங்க தங்கங்க வந்து என் பட்டியல வந்து அழுது புலம்பி ஆறா பெருகி நிக்குது. மீட்டு சாதிச்சு குளம் தலையிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. புரிஞ்சுதா? அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார நிம்மதியும் இல்லை. தொழில் முறையும் இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதாயா? நான் எப்படி இந்த கத்தி முனமால் இந்த அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா? அதே மாதிரி அக்னி ஆக்கும்படி ஆறா பெருகி நிக்க பட்டியல வந்து நிக்குதப்பா. இத்தனையும் மீட்டு கொடுத்து பேரு அதான் தாயி இன்னைக்கு மருந்து மாயத்துல முடைக்கப்பட்டாங்க. வேடிக்கை பாக்குறாங்க ஐயா. கால சுத்தின பாம்பு. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இது எல்லாம் மீட்டு கொடுக்கணும்னா நான் சொல்ற கடுக்கு வரணுமே. என் வட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வந்து நிற்கும். வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் 9 மஞ்சள் கொம்பு மஞ்சள் துணி கட்டி என் பட்டியல வந்து முறை செலுத்தி முறை வாங்கிட்டு போ. கட்டில போடலாம். கட்டில போட்டு காரியத்தை நடத்தி கட்டை உங்க தொழில் முறைக்கு இல்லாத கட்டை உடைக்கிறாங்க. புடிச்சுக்கோ. தொழில் முறைக்கு இதை வச்சுக்கோ. இந்த தாயி ஒன்னு தலதேச தனி வாக்கு மொத்த நம்பர் தாயி ஓட்டி ஒன்னும் சமாளிக்க முடியலையா? இன்னைக்கு இல்லமெல்லாம் தடுமாறி போயிடுது. எத்தா கையா நிக்குது. இல்லத்துக்குள்ளார நோவு நொடி ஒரு பக்கம் இல்லத்துக்குள்ளார அடங்காத காலம் அடக்கி கொடுத்து கைப்பத்தி கொடுன்னு கேட்டு நிக்கிறியா? 10 பணம் வருமானம் இல்ல. வருமானத்தை பூரா தின்னு வருது. அத்தனையும் மீட்டு கொடுத்து அவனுக்கும் ஒரு நல்லதை பண்ணி வேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? மீட்டு போடலாம். மீட்டுன்ற கையில் ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணுமே. வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் சந்தனம் இல்ல 20ஓட முறை செலுத்தி முறைக்கு வாங்கி போதாயி. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா? அதிலிருந்து மீட்டு கொடுத்து வாழை வச்சு உன் பட்டியில ஒப்படைக்க வேண்டியது எம்பொறுப்பு. வர்ற வாரம் உன்ற பட்டி மொண்டி கட்ட உடைக்கிறனாயா பூத்துக்குழுக்கு நந்தவனமா மீட்டு கொடுத்தாரு. சொன்னது நிஜமா? போ வரமா ஐயா ஒட்டி மகனே
உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிறியாயா? எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. இல்ல மத்தனை தடுமாறி போச்சு. தலைக்கு மேல சும சேர்ந்துருச்சு. தலைய வெட்டுறாங்கப்பா. புரிஞ்சுதா? வெள்ளாம வாக்கிலிருந்து இல்லத்திலிருந்து எல்லாமே தலைஞ்சு பலம் தர போது எல்லாம் மடங்கி போயிடும். காலை காரியத்துக்கு எடுத்து காரணத்தை காமிச்சு போட்டாங்கப்பா, காமிச்சு போட்டாங்க. புரிஞ்சுதா? மனக்காரனை வச்சு இன்னைக்கு காரியம் நடந்து இன்னைக்கு பட்டி அத்தனை முடங்கி போச்சு. இதுல இருந்து மீட்டு கொடுத்து அத்தனைக்கு சவாலுக்கு விடக்கூடாதுன்னு கேட்டு நிக்கிறாயா? உண்டா இல்லையா? காசு பணத்தை செலவு பண்ணி போடாத, என்னை நம்பி வந்து நில்லு. உனக்கு 10 பணம் தேவையில்லாம பட்டி வாழ வச்சு பூத்து கொடுங்க நன்றவனமா வைத்து முதல்ல அந்த சிக்கல்ல இருந்து விடதாரேன். அதுக்கப்புறம் படிப்படியா வீட்டு போடலாம். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வரும். வர்ற வாரம் பூச சாமத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் முறை செலுத்தி முறதலி பாயிட்டு போ. கட்டில போடலாம் இரு. போட்டு பேர் வாங்கி கொடுத்தார புடிச்சுக்கோ. சொன்னது நெசமா பையா? போகிறேன். தாயி உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறிய பொட்டி மகனை நீ சாணேர்னு முளைஞ்சிருக்குதப்பா. உங்களுக்கு சொல்லு இல்லைன்னு சொல்லு. தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி 10 காசு வந்து நிக்காதப்பா. 10 காசு வந்தா 20 காசு தண்டமாயி நிக்கி. இல்லத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டா தூரியாட்டா. அதே மாதிரி கைப்பற்ற வேண்டியது நீ சவால் போட்டு வேடிக்கை பார்க்க. இந்த சவாலுக்கு விட கொடுத்து நமக்கு வர வேண்டியது வர வச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுத்து அதுல இருந்து வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அலங்க வேண்டாம் பேரு. இது நாள் வரைக்கும் உனக்கு விட கிடைக்காம இருந்தது. இப்போ விட கொடுத்தாச்சு. அந்த விடையை பூர்த்தி பண்ணி கொடுக்க வேண்டியது 80. புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்து நில்லு. என்னையாட்ட ஒரு மினிப்பு கும்பிட்டு இருந்தியா? ஒரு மினிப்பனை கும்பிட்டியா? அந்த மினிப்பன் ஒண்ணு பண்ணலன்னு சொல்லி கவலைப்படாத. அவனையும் கையேந்து எங்கிட்ட தாட்டி விட்டான். புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அல்லேல ஒத்த அழகு சூடு போட்டு மீட்டு கொடுத்தறனாயா? புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வரும். புரியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறதிலிப்பி வாங்கிட்டு போ. எல்லாம் பங்கம்லாம்ன்ற ஓட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி அள்ளிப்படி அந்த அம்பாலம் போட்டு கொடுத்து காரி தத்தனை மீட்டு பூத்துக்குழு நந்தவனமா மீட்டு கொடுத்தனப்பா. இப்ப சொல்ற கேட்டுக்கு உனக்கு வர வருமானம் அத்தனையுமே தங்க வளத்துல வந்தானப்பா. இது சத்தியம். அதே மாதிரி நேரம் கட்ட நேரம் இல்லத்துல ஒரு காத்தொன்னு வந்து இருக்குதாங்க. காத்தொன்னு அது வாட்டுக்கு வரு, அது வாட்டுக்கு போகு. உட்காந்துட்டு இருந்தாலும் மேலேயே உரசிட்டு போற மாதிரி போகு. இல்லையா? நீ அது பேயோ பேசாதோ அப்படின்னு நினைச்சுக்காத. அது ஒரு தேவாதி ஆயா, மனத்தேவாதி. புரிஞ்சுதா? அது இதே பேசி போடாதீங்க. புரிஞ்சுதா? அது இல்லத்துக்குள்ள பூதுனதுக்கு அப்புறம் நான் தான் அனுப்பிச்சு விட்டுறேன். இது வரைக்கும் வந்துட்டு வெள்ளோட்டம் காமிச்சிட்டு போயிட்டு இருக்குது. இல்லத்துக்குள்ள ஒரு வளமாட்ட பொருள் கூட வைக்கிறது அத்தனை பேர் சுத்திட்டு போயிருவா. புரிஞ்சுதா? கலங்க வேண்டாம், பேசிடாத. கண்ட கையெழுதிக்க. இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. வா தாயி, வச்சோல் மொட்டை போடு. ஐயா காதி மத்தனையுமே தவணையா போய்கிட்டு இருக்குதே. இல்லமும் கருமாடி தொட்டதெல்லாம் நீ கை கூட முடியாம நீங்க உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லையா? இங்க நிக்காம உனக்கு எனக்கு தெரியுற மாதிரி பேச. அதுல இருந்து மீட்டு சாதிச்சு காரியத்தை முடிச்சு கொடுன்னு கேட்டு இல்லையா? மீட்டு போலாம் என்னை நம்பி வந்துட்டு இல்ல முன முடியாத மீட்டுன்ற காரியத்தை முடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? 3 வாரம் 3 அமாவாசை வரும். முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறதுக்கு வாங்கிட்டு போ. விட எப்படி தர்றேன்னு பாரு. புரிஞ்சுதா? நீயே அதிர்ச்சி ஆயிரும். அந்த மாதிரி முடிச்சு கொடுத்தாரு. சத்திய வாக்கு கலங்காத முடிச்சு கொடுத்துருவோம். அடியா கோட்டி இந்த ஆங்கார கருப்பு கோட்டையில வந்து இன்னைக்கு விட வேண்டி வந்து நிக்கிறாயா? உண்டா இல்லையா? கொட்டி மகன் இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிப்பு வாங்கி போறேன். எண்ணி 13 நாள்ல விட தரனாயா? அள்ளி கொட்டி அம்மார் போட்டு அந்த காரியத்தை முடிச்சு இன்னைக்கு 10 பணம் மிச்சம் பண்ணி கொடுத்து அத்தனைக்குமே மீட்டு கொடுத்தறனாயா? இது சத்திய வாக்கு. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வருவேன். நீதான் உஷாரா பிடிச்சுக்கொண்டு தான் ஓடு வரம்போ. அடியா எதிர்பார்த்த காரியம் கை கூட மாட்டேங்குதா? தொழில் முறையிலும் சரி இல்லத்திலும் சரி இன்னைக்கு உள்ள ஆளு வெளியே சிரிச்சு நிக்கிற முயற்சி அத்தனை வீணாக. தொழில் முறையில இன்னைக்கு எல்லாம் 10 பணம் மிச்சமாக மாட்டேங்குது. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. முகம் பார்க்காது. ஒண்ணு பயப்பட வேண்டாம். தொழில் முறையும் சரியில்லை, இல்லத்திலையும் சரியில்லை. 10 பணம் மிச்சம் பண்ண முடியல. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. மொத்தத்துல பட்டி அத்தனை படுகளம் ஜாஞ்சி நிக்குது. அதையெல்லாம் மீட்டு கொடுத்து தொழிலை பெருக்கி செல்வாக்க பெருக்கி காரியத்தை முடிச்சு கொடுங்க கேட்டு. ஆமா இல்லையா? அது போக இல்லத்துல ஒண்ணுங்க மொட்டிக்கட்டுல கிடக்குது. அதையும் மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? என்னை நம்பி வந்துட்டீங்களா? மீட்டு தந்திரம் போ.
வெளியே சொல்லாம ரகசியமா சொல்றது புரியுதா? அதே முடிச்சு குத்தலாம் ஒண்ணு கலங்க வேண்டாம். நான் சொல்ற கட்டுக்கு வரணுமே முடியுமா? 3 அமாவாசை பட்டியல் வந்து வர்ற வாரம் வர முடியுமா? வர்ற வாரம் 9 கனி அரைப்படி நல்லா கொண்டு முறை செலுத்தி முறதொழி பாயிட்டு போ. வர்ற வாரமே மாற்றத்துக்கு கொடுத்துறேன். நான் அதுக்குள்ள 3 அமாவாசைக்குள்ள முத்து போட்டு நடத்தி முத்தளவு பாத்திரம் புரியுதா? போ வரணும் ஐயா. ஜமாலிக்க முடியலையா? இல்லமும் தர்மாரி போச்சு. இன்னைக்கு கைவிட்டு போயிடுது. கைவிட்டு போனது கைக்கு வந்து சேர மாட்டேங்குது. இதை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். அது போக இல்ல மத்தினி தெளிவில்லாத நிக்குதப்பா. நான் உள்ள ஆளுக்கு வெளியே சிரிச்சு நிக்கிறேன். இதுல இருந்து முதல்ல அந்த சிக்கலுக்கு மீட்டு கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? முடிச்சு போடலாம். ஏன் மாதிரி அங்கலா போட்டுட்டு கிடக்கிற பாரு கைப்பற்றி போடலாம். அதுக்கு ஒரு விடை கொடுத்தா விடை கொடுத்து நல்லபடியா காரியத்தை முடிச்சு போடலாம். புரிஞ்சுதா? என் பட்டிக்கு ஒரு வாரம் 3 அமாவாசை வரும். முடியுமா? இல்ல 3 அமாவாசை வந்தாரு. 3 அமாவாசை வர்ற அமாவாசை அன்னைக்கு பூசு சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொண்டு முறை செலுத்தி இவ்வளவு மஞ்சத்தூள் இவ்வளவு குங்குமம் மஞ்சத்தூள் கட்டி கொண்டு சேர்த்து அமாவாசை அன்னைக்கு கட்டுவடைக்கிற அடுத்த அமாவாசையில முடிச்சு கொடுத்தாரு. தலுங்க அடியா கண்ணாடி கண்ணாடி எங்கடா அடியா அட ஒட்டி போக இன்னைக்கு சாணேர்ந்த முளைஞ்சிருக்கு. கை கடிக்கிறது வாய் கடிக்க மாட்டேங்குது. காரியமும் முடிய மாட்டேங்குது. தவுந்துகிட்டே போகுது. முடிகிற ஓரத்துக்கு தவுந்து போயிடுது. இல்லையா? அல்லையில பொத்தா அளவு சூடு போடுறாங்கப்பா. கொஞ்சம் உஷாரான இல்லை. புரிஞ்சுதா? நீ கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பாலும் சொல்லி ஏமாந்துட்டு நிக்கிற. அதெல்லாம் கலங்க வேண்டாம். காரியத்தையும் முடிச்சு கொடுத்துற. தொழிலையும் மேம்படுத்தி கொடுத்துற. உள்ள அழுது இன்னொரு காரியத்துக்கு மனசுல நினைச்சிட்டு இருக்கிற அதுக்கும் விட கொடுத்தார. புரிஞ்சுதா? 3 அமாவாசை வர்ற வாரம் முறை செலுத்தி போகணும். வர முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட ஒரு முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ. குத்துமுகம் காமிச்சு முதல் அந்த காரியத்தை முடிச்சிடலாம். குத்து முடிச்சு கொடுத்துற. அதுக்கப்புறம் படிப்படியா அத்தனையுமே மீண்டு கொடுத்துற. நான் சொன்னது நெசமா பையன் இந்தா அப்படி அள்ளி கொட்டி அம்பாரம் போட்டு அடியா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல தொழிலுக்கும் கூட வந்துருவேன். உன்ற காரியத்துக்கு கூட வந்துருவேன். வர்ற வாரம் வந்து முறை செலுத்தி முறதலிப்பு வாங்கிட்டு போ. இந்த கருப்பை நான் அடையாளம் போறேன். அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க. உடனடியா இன்னைக்கு சவால் போட்டு பாக்குறாங்க. இன்னைக்கு பர்டிகுலர் கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது. இந்த அநியாயத்துக்கு விட கொடுக்க முடியாம என்ற பட்டியை பால் போல பெருக்கி பாலாம் செல்வத்தை வச்சு கட்டுவத்தில முகவத்திலே வச்சு கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிற. கைக்கு அடங்க மாட்டேங்குது. அடக்கி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்குது. உண்டா இல்லையா? இது எல்லாம் மீட்டு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு கேட்டுட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம். இந்த பால் கருப்பட நம்பி வந்துட்டீங்களா? பால் போல பெருக்கி பாலாம் செல்வத்தை கொடுத்து கட்டுவத்தில முகவத்திலே வச்சு பேர் வாங்கி தந்தாயா என்ற பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வரணும். முடியுமா? வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெயோட கொண்டு முறை செலுத்தி முறதலி வாங்கிட்டு போ. வர்ற வாரம் கட்டை உடைக்கிறப்பா கட்டை உடைச்சு பூத்துக்குள்ள நந்தவனமா மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? ஒரு அடர்ந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற ஒரு கற்பனை கும்பிட்டு இருக்கிறியா? கும்பிடு விட்டுறாத. இந்தா புடிச்சுக்கா வந்து உங்களை பேசுவோம். புரிஞ்சுதா? அடியா ஒட்டி மகன ஒண்ணு நிலையில்லாத நிக்கிறிய. நீ பட்டி எல்லாம் நிலையில்லாத போயிட்டுதப்பா. எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது. பட்டி அத்தனை இன்னைக்கு 4 பக்கமும் சூது நடக்குது. இந்த சூதுல விட கொடுக்க முடியாம நிலைங்கி நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிற. அதே மாதிரி கைப்பற்ற வேண்டியது கைப்பற்ற முடியாம இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி பாக்குறாங்க. இல்லையா? என்ன வழி போடுவே ஏது வழி போடுவோ அதை படிப்போ இதை படி போடுவேன்னு சொல்லி கைப்பற்றதுக்கு இல்லாம இன்னைக்கு சவால் போட்டு பாக்குறாங்க. அதுக்கு விட கொடுத்து எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். நானுக்கே நீ நம்பி வந்துட்டீங்களா? பாடம் கப்பிச்சுட்டு மீட்டு போடலாம். புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 3 வாரம் 3 அமாவாசை வரணும்னா வர்ற வாரம் பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணெய் கொஞ்சம் மறைச்சாத்தி மாடலி போயிட்டு போ. இந்த பாலத்து கருப்பு கோட்டையில கோட்டிமான் இன்னைக்கு ஆழ்ந்து குழம்பி 6 பெருகி வந்து நிக்கிற. ஊத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டு இதே பட்டியல உனக்கு தங்க வளம் ஆனது கொடுக்கல அப்படின்னா இந்த பாலத்து கருப்பை பொய்ச்சாமி நினைச்சு. புரிஞ்சுதா? இந்த அப்படி நான் வர்றேன்பா. பொண்ணா காரியத்துக்கு கூட வந்து நிக்கிறனாயா? அந்த சொத்து பிரச்சனையை முதல்ல முடிச்சு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிற. அடியாம் பிரச்சனைக்கு உத்தரவு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? சொத்து பிரச்சனை அமாவாசைக்குள்ள மாற்றம் வந்துருமாயா? நீ பாட்டு குடும்பப்படியா புடிச்சிட்டு நிக்காத. கொஞ்சம் இறங்கி வா. அங்க ஏறி வந்து முடிச்சு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? அதே மாதிரி அடியானுக்குமே இந்த அமாவாசை நினைச்சு வந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தாரேன். அடியா அடாங்க கருப்பன அண்டி வந்தாச்சு. நீ ஆலங்கோலத்துக்கு கூட கொடுத்துருவா அப்படி அப்படின்னு முழு நம்பிக்கையோட வந்து நிக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை செலுத்தி வாங்கிட்டு வர.
இன்னைக்கு போற போக்குலயே நான் கூட வந்துருவேன். புரியுதா? கூட வந்து நின்று பாடம் கற்பிக்கிறவங்களுக்கு பாடம் கற்பிச்சு, படிப்பு நடத்துறவங்களுக்கு படிப்பு நடத்தி கொடுத்து, போட்டிமா கொண்ட வட்டி காத்தனைக்கு பூத்து குழுங்கு நந்தவனமா மீட்டு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துற பாக்கியா. இந்தா எப்படி வேணாலும் மன்னிக்கா. எடுத்த பக்கமா கொண்டு போய் சொல்லிச்சோம். தாயி நேரத்தில் சொன்னது அத்தனை மனசு வாங்கியா? உனக்கு கலங்க வேண்டாமன்னா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு உங்க கூட வந்துடுவேன். புரிஞ்சுதா? நான் சொன்ன அம்மாவாசை கருப்புல உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். நாயா இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை பாங்குது. இன்னையிலிருந்து இந்த கருப்பை கூட வந்து நிப்பேன். இன்னைக்கு கையேந்தி மட்டும் நெல்லு. மத்ததுக்கு விட எப்படி தரேன்னு பாரு. எண்ணி இன்னும் 3 நாள் 72 மணி நேரத்துல எப்படி தரேன்னு பாரு. இந்த புடி இதா வா. இதா தினம் ஒண்ணு தின்னு போடணும். இதை நெத்தியில வச்சு போக. ஐயா ஓட்டிமா ஆங்கார கருப்பு அண்டி வந்து நின்று இன்னைக்கு இந்த கனி எப்படி நழுவி போச்சு பாத்தியா? அதே மாதிரி இந்த பட்டி இன்னைக்கு நழுவி நிக்கிறாயா? இல்லையா? இந்த நலுவத்துல கைப்பற்றி கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஒரு அரமனை உட்கார வச்சலாம்ராயா. அதே மாதிரி மத்ததுக்கும் மீட்டு கொடுத்தாரு. முறை செலுத்தி இன்னைக்கு பிறந்ததுக்கு வாங்குது. இன்னும் ரேட்டு கூட வந்துருனாயா? நான் சொன்ன அம்மாவாசைக்குள்ள தங்கத்தாயம் போட்டு கொடுத்தாரு. புரிஞ்சுதா? பத்திரமா வச்சுக்கோ. இந்த தாய் இந்த அவசரப்படுற கிட்ட வரக்கூடாது. ஐயா பேசுங்க. தாயி சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிடுதா? இன்னைக்கு நான் எப்படி கத்தி முனமேல நின்று அக்னி கையாந்து நிக்கிற மத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியே. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாம் முடங்கி நிக்குதாயா? தடுமாறி போயிடுது. தடுமாறத்துக்கு கூட கொடுத்து காய்ச்சி முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? ஒண்ணு கலங்க வேண்டாம். நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்திட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்குள்ள என்னை நம்பி வந்து நிக்கிற. விட கொடுத்தலாமா? இந்த அம்மாவாசைக்குள்ள இந்த அம்மாவாசைக்குள்ள விட கொடுத்து 3 அம்மாவாசைக்குள்ள முத்து போட்டு முடிச்சு கொடுத்தா. இது சத்தியவாடு. புரியுதா? நீ உரைச்சு நில மத்ததை நான் பாத்துக்கிறேன். வர்ற அமாவாசை அன்னைக்கு பூச 3 அமாவாசை வந்து நின்னா போகுது. புரிஞ்சுதா? வர்ற அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட 9 கனி அரைப்படி நல்லெண்ணையோட முறை செலுத்தி முறதலி பாயிட்டு போ முத்துமுகம் காமிச்சு முடிச்சு கொடுத்துறேன். சொன்னது புரிஞ்சுதா? ஓ தொழிலுக்கும் சரி மத்தது கூட வரணும்பா. அடியா தாயி ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலி பாயிட்டு போற. என்னமோ ஏதோ எப்படின்னு பைக்கிட்டு நிக்குது. உண்டா இல்லையா? பூத்து குழுங்க நந்தவனமா மீட்டு பொன்னாளுக்கு தீர்க்காயுசு உத்தரவு போட்டு கொடுத்தா. நோவும் இல்ல நொடியும் இல்ல. நீ எத்தனையோ பக்கம் போயாச்சு, எத்தனையோ பக்கம் வந்தாச்சு. உண்டா இல்லையா? நல்லது பண்ண முடியல. ஒண்டி கேட்ட நீ கொடுன்னு ஒண்டி கேட்டுட்டு இருக்க. நீக்கு தங்க புக்கிற மாட்டம் கழிச்சு இந்த பட்டியல் நிறுத்தி காமிக்கிறனாயா? இது சத்திய வாக்கு. அது போக உங்க இல்ல மத்திரம் இன்னைக்கு முடங்கி நிக்குது. இந்த முடக்கத்தை இன்னைக்கு நீக்கி நான் சொன்ன கடுவுக்குள்ளார அத்தனையுமே அள்ளிப்படி இறந்தாயா? இது சத்திய பாட்டு. புரிஞ்சுதா? இந்தவா இந்தா புடிச்சுக்கா. கலதேசி தனிவார் ஒண்ணு வாதாய். இத எப்படி வேணாலும் மன்னிக்கா. வா ஒண்ணு கலதேசி தனிவாத்திரோன்னு ஒண்ணு அடுத்த ரசம் போட்டு கொடுத்துருவோம். என்ன கணியா யோசிச்சுக்கணி நீங்க கொடுத்து எல்லாமே நல்ல கணி தானே. எல்லாமே நல்ல கடி தானா? ஒண்ணு மட்டும் பழுதுபட்டு போச்சா? சூட்சுமத்துல சொல்றது புரியலையா? சூட்சுமத்துல சொல்றது புரியலையா? கொடுத்தது நல்லது, ஒண்ணு பழுதுபட்டு போச்சு. புரிஞ்சுதா? பாத்துக்கோ. கலக்காத இதை அவங்க போட்டு போய். தாயி என்ன வேணும்? ஒண்ணு கலங்க வேண்டாம். காரியத்தை முடிச்சு கொடுத்தா. புரிஞ்சுதா? என்னை நம்பித்தான் நிறைய நடந்து நடவரம் கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த அம்மாவாசைக்குள்ளதே மாற்றத்தை கொடுத்துறேன். நான் சொன்ன அம்மாவாசைக்குள்ள முடிச்சு கொடுத்துருவேன். நீ ஒன்னும் பயப்பட வேண்டாம். தேடி வந்து முடிச்சு கொடுப்போம். முறத்திற்கு வாங்குறேன். இன்னையிலிருந்து என் தலையில போட்டாச்சு. நான் கூட வந்து நிக்கிறனாயா? ஒண்ணு கலங்க வேண்டாம். தலைச்சோமே இறக்கிடலாம் பேரு. புரிஞ்சுதா தாயி? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு இந்த கூட வந்து நின்று என்ற தங்கத்துக்கு அத்தனைக்கும் விட கொடுத்து இந்த பட்டியல பூத்து குழுந்து நந்தவனமா மீட்டு கொடுத்தனாயா? மீட்டு கொடுத்துற. புரிஞ்சுதா? மழையாட்டு நினைச்சிட்டு நிக்கிறியன்ற தங்கா. தாயி சந்தனம் ஜப்பாதமா மறக்கிற மாதிரி பட்டி மாத்தி போடலாம் பேரு. இங்க வா. ஏன்னா இந்த இடத்துல எல்லாம் விங்கன்னு சொல்ல வேண்டியது இல்ல. விட எப்படி தரேன் பேர் பூத்து குழுங்க நந்தவனமா மீட்டு போடலாமாயா? இந்தா உன்னை செல்வாக்குல வைப்போம்.
அடியா போட்டி மகன் இந்த ஆங்கர கருப்பனை நம்பி வந்து இன்னைக்கு அடையாளம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அடையாளம் போட்டலாமாயா? புரிஞ்சுதா? இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறதலிட்டு வாங்குது. இன்னையில இருந்து கூட வந்து நின்று போட்டி மகன் இந்த பாலத்து கருப்பனுக்கு அடையாளம் போட்டு துணிஞ்சு நடத்து. நான் கூட வந்து நின்று உத்து போடுறேன். புரிஞ்சுதா? தாயி அடியா முறை செலுத்தி முறதலிட்டு வாங்குது. இன்னையிலிருந்து முறையா உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்தேன்னப்பா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். போன ஏட்டுக்கு வந்து நிக்கும் போது செத்து வந்து நின்னானா எல்லாம் தெரிஞ்சுக்கோடு. போன தடவை என் பட்டியில வந்து நிக்கிற போது ஈரல் நோய் ஈரல் எல்லாம் வெந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எதிரிலையோ மரபுல சொல்றேன். எதிரிலையோ சொல்றாங்க வாழ முடியுமா செத்து போயிருவா அப்படின்னு சொல்லி வருந்தி வந்து என் பட்டியல் நின்ன உடல் ஏதாயி மருத்துவம் கையுட்டுடுது. கும்பிட்ட தேவாதி கையுட்டுடுது. கடக்கூல கொண்டு வந்து தூக்கி கொண்டு என் பட்டியல் நிறுத்தினேன். என் பட்டியல் நிக்கிற போது நிக்க முடியாம நின்னா நான் காப்பாத்தி தரேன். ஈரல் பூரா எல்லாம் அவிஞ்சு நடக்கிறதுன்னு சொன்னேன். குறும்பு ஜாஸ்தியா பண்ணிட்டானாயா அதனால வந்த வேணை. இதெல்லாம் மந்திர மாயம் எல்லாம் இல்ல. புரிஞ்சுதா? எல்லாம் மந்திர மாயம் சொல்லி ஏமாறாத. என்ன நான் இருக்கிற தகிரி மண்ணில இப்ப உன்னை காப்பாத்தியாச்சே. காப்பாத்தினா இல்லையா? அங்க வைக்கிற மாதிரி போட்டு நிறுத்திட்டுல அதே மாதிரி ஆமாம் தலைதாயா அள்ளி கொட்டுறனாயா அப்புறம் மங்களையும் பிறக்குது. பால் போல பெருக்கி பாலாஞ்சபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வச்சிருந்தாயா. இதா இந்த தலைமை சரி வச்சு அடியா ஒண்ணு முடியலையா? சமாளிக்க முடியல. எனக்கு சத்துரம் கொடுத்து மரபுல சொல்றேன். சத்துரம் கொடுத்து எனக்கு வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? பட்டி பருகாலம் ஞாஞ்சி வச்சு பருகாலத்தை மீட்டு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? தொழிலும் சரி இல்லமும் சரி வரவும் சரி பட்டி அத்தனை இன்னைக்கு முளைக்கு போச்சு. ஆலாமரமட்டத்தை தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்காலமா போய் இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 1 வருஷ காலத்துல வாழ்வா சாவான்னு வந்து நிக்குது. இதுக்கு விட கொடுத்து பேர் வாய்ப்புன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். பயப்பட வேண்டாம். நேரம் கால வக்கரிச்சுட்டு நிக்குது. இதெல்லாம் மந்திரமாய செய்வன பண்ணிட்டு அது இதுன்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நேரம் கால வக்கரிச்சுட்டு நீ கொஞ்சம் உஷார பழக்கம். இனிமே தடங்காய்ப்ப அந்த தடத்துல போகணும். புரிஞ்சுதா? என் பட்டிக்கு 2 வாரம் 3 அமாவாசை வந்து நில்லு. வர்ற வாரம் பூச சாமத்துல 9 கனி அறப்பட்டு நல்லவனோட செலுத்தி முறதலி பாயிட்டு முத்துமோங்க அமைச்சு முறைய வர்ற பக்கத்துக்குள்ளே மாற்ற தர்றேன். சொன்ன அமாவாசை கொடுக்கல கோப்பாய் காமிக்கும் அமைப்பு அமையவனே நல்லபடியா முடிச்சு கொடுக்கவனே அப்படின்னு வந்து கேட்டு நான் தான் முடிச்சு தரேன்னு சொல்லிக்கிறேன். முடிச்சு தரேன்னப்பா. அரமனை வருது. எப்படி அரமனை வருதாயா? கிட்ட நெருக்கிட்ட. புரிஞ்சுதா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நீங்க நிக்க மாட்டேன். நீங்க நிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? பிச்சு பிடிச்சு போட்டுருவாங்க. என்ன இந்த தை கடைசிக்குள்ள உத்தரவு நான் சொன்னதுதான். கடை காமிக்கிறனாயா நல்லபடியா முடிச்சு நம்ம கடமையை முடிச்சு போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறேன். முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? இந்த அதே மாதிரி கொஞ்சம் எல்லாம் நடக்கமா நிக்குது. ஒன்னு தேய்ச்சி தனிவாரு ஒன்ன செல்வாக்குல போய் இந்த தை உன்னை பத்திரமா வச்சுக்க. இந்த பண்ணா இதுவா இதுவா என்னமோ ஏதோ உடம்பு முடியல எப்படி எப்படியோ இருக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு நிக்கிறியா? என்ற தங்கத்தை என்ற பேத்திய விட்டுருவனாதாயி கை பிடிச்சிட்ட மாதிரி வெடிக்கிறதுக்குள்ள மாற்றமாயா இந்த அம்மாவாசைக்குள்ள பூத்துக்குள்ள நந்தமனமா விட்டு புத்து போட்டு பாட்டிட்டு முடிக்கட்டுலாம் போ. கல்யாணம் பண்ணி முடிக்கட்டுருவோம். என்ன போடு ஐயி என்னயா தவணை ஆகுது தவணைக்கு விடக்கூடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பயந்துட்டு நிக்கிறியா? ஆமான்னா ஆமாண்டா நடக்காது. இல்ல நடக்க அப்படின்னா நடந்தது. எப்படி எப்படி மணக்க கொண்டு போட்டியோ அதே மாதிரி அப்படித்தான் நினைச்சு இது பண்ண. அப்பனுக்கு இந்த மறிக்கொழுந்தும் பிடிக்கி ரோஜா பூவும் பிடிக்கி மறிக்கொழுந்து அப்படின்னா அப்பா அப்படியே மயங்கிடுவாரு அப்படின்னு என்றது. அங்க இன்னைக்கு நேரத்தான் வருது. என்ன எல்லாம் குஞ்சு குழந்தையுமே வந்து என்றது அங்க கூட்டிட்டு வந்துட்டு 2மே இன்னைக்கு வளர்த்தி ஆளாக்கி படிக்க வச்சு பட்டம் வாங்கி இன்னைக்கு வெளிநாடு போறானாயா. புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாமாயா? இந்த மறிக்கொழுந்து எப்படி மணக்குதோ அதே மாதிரி பட்டி மணக்குதே பயந்துக்காரா என்னடா தேடி வருது. புரிஞ்சுதா? உலகத்திலேயே நடக்காத காரியத்தை நடத்தி தந்துடுனாயா. இதே மாதிரி சில சிக்கல் எல்லாம் இருக்குது. விட தந்துடுறோம் போறோம். தாயி அடியா அடியா தாயி உனக்கு சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா? வீட்டு போடலாம். புரிஞ்சுதா? நேரம் நின்று இந்த அரிசியத்தை பாத்தியா இல்லையா?
அடியா வானத்தையே வில்ல வளைச்சு போடலாம். புரிஞ்சுதா? இங்க வந்து நல்லதுக்கு எந்த காரையும் யாருமே பயக்க வேண்டாம். வீட்டு கொடுத்துருவேன். உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன். விட இன்னைக்கு முறைச்செடுத்து மறுபடியும் வாங்கிட்டு போறேன். இன்னையில இருந்து விட தரேன் ஐயா. விட தெரிஞ்சு அந்த காரியத்தை முடிச்சு இந்த பட்டியல நேர காலசமா நிறுத்தல அப்படின்னா இந்த பாலத்து கருப்பு பொய்ச்சாமி நினைச்சு. புரிஞ்சுதா? இந்த வரலாம். புரியுதா? இந்த 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 அடியா தொழிலுக்கு போக்குவரத்து வச்சுக்கோ. உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குது. கலக்கத்துக்கு விட கொடுத்து விட தந்து கைப்பை தரணும்.